நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல் ஈரி வீக்கம், பல் ஆடுது, ரத்த கசைது, சொத்தப்பல்லா இருக்கு, புழு இருக்கு, புழு பல்ல மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. பல் சார்ந்த பிரச்சனைகள். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையும் இப்போ நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்றோம். பல்லுக்கு தான் மெயினா வந்து அதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும், ஃப்ளோரைடு இருக்கும், குளோரைடு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம டென்டல் எனாமல் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து ரப் பண்ணி எடுக்கும், அதை அரிச்சு இருக்கு. அதனாலதான் அது நமக்கு வெள்ளையா தெரியுது. பிளஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃப்ளோரைடு குளோரைடு இதெல்லாமே வந்து அந்த பல் இடுக்குல இருக்கிற கிருமிகளை வந்து கொன்றும். அதுல எந்த மாற்றமும் வேண்டாம். சரிங்களா? இதனாலதான் ஒருத்தருக்கு பல்வலி வருதா? இந்த இப்ப நல்லா பாருங்க, இந்த பல்லுல இந்த பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல நல்ல வலுவானதா இருக்கும், வெள்ளையா இருக்கு. இதுக்கு இது மட்டும் தான் வலிக்கு காரணமா? பல் அப்புறம் ஏன் வந்து சொத்தை ஆகுது, அரிக்குது, ஈறு வீக்கம் வருது, பல் வலி வருது அப்படின்னா மேக்சிமம் இந்த ஈறுகள்லாம் வீங்கி வலி அதிகமா கொடுக்கும். பல் ஈறுகள் வந்து வீங்க அதிகமா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இப்ப நமக்கு தெரியும் இந்த பல்லோட முனியில 2 நரம்புகள் வந்து இந்த மேல் கீழ் அந்த ஈறுகள் வழியா தான் வந்து மேல போய் வந்து சப்ளை ஆகுது இல்லைங்களா? இப்ப நமக்கு சொத்த பல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த பல்ல அரிச்சிட்டு போயிட்டு அந்த நரம்பு இதாகிற வரையும் நமக்கு ஓப்பன்ல இருக்கிறதுனால நமக்கு வலி வந்து வருது. ஆனா சொத்த பல்லு இல்லாதவங்களுக்கு பல் வலி வருது இல்லையா? ஆமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த ஈறுகள்ல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், ஈறுகள்ல ஏற்படுற வீக்கம். நீங்க சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஈறுகள் வந்து அப்படியே சுருங்கிட்டே போகும், அப்படியே அரிச்சிட்டே போகும். அதுக்கு காரணம் அந்த கம்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன். அதனால அந்த ஈறுகள் வந்து சுருங்கிட்டே போகும். இது ஒரு சிலருக்கு வந்து ஈறு வந்து தடிச்சு வீக்கமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஏதாவது ஒரு அந்த பல்லு வந்து டிஸ்டர்ப் பண்றதுனாலயோ இல்ல வந்து அந்த வீக்கத்தினாலயோ இல்ல பல்லுல இருக்கிற கிருமி தொற்றுனாலேயோ தான் வந்து அந்த நரம்பு பிரச்சனைனாலும் இது எல்லாத்தினாலுமே வந்து அந்த ஈறுகள் வீக்க அடையும். அந்த ஈறுகள்ல வலி அதிகமாகும் போது தான் நமக்கு பல் வலி வந்து அதிகமாகும். சரிங்களா? அதுக்குதான் இந்த சூர்ணம். இந்த சூர்ணத்தோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்க, நார்மலா நம்ம காலையில இருந்து பிரஷ் பண்ற, நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து நீங்க டாபரோ கோல்கேட்டோ பெப்சோடென்ட்டோ உங்களுக்கு எந்த பேஸ்ட் வேணாலும் நம்ம பயன்படுவோம். அதை வச்சு 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த பொடியை வச்சு ஈறுகளுக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். ஈறுகள் ஃபுல்லா நல்லா அந்த ரப் பண்ணி விடணும். இந்த மேல் அன்னம் கீழே இந்த பல்லோட இது எல்லாத்துலயுமே ஈறுகளுக்கு ஒரு நிமிஷம் சும்மா லைட்டா அப்படி ஜென்ட்லா மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த ஈறுகள் வந்து வலுவாகும், அந்த பல்ல வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். ஓகேவா? இப்ப பல்ல ஆடுது அப்படின்னா ஈறுகள் வந்து தளர்ந்து போறதுனாலதான் பல்லு ஆடி பல்லு விடுபடுது. ஈறு ஒழுங்கா டைட்டா பிடிச்சிச்சுன்னா பல்லு ஆடி கீழே விழுமா? விழாது. அப்ப பல் வந்து நமக்கு விழக்கூடாது அப்படின்னா அந்த ஈறுகள் தான் நம்ம முக்கியமா கவனிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த ஈறுகள் வந்து பலப்படுத்துறதுக்கு நாம அந்த இது பண்ணுவோம். எந்த ஈறுகள் நான் சொன்ன மாதிரி வீக்கம் அடையும், எது கிருமி தொற்று இருக்கும், அதனால எல்லாமே வீக் ஆகும். ஸோ இந்த இது படும்போது அந்த கிருமிகளும் சேர்ந்து வந்து சாகும். சரிங்களா? இதுல வந்து முக்கியமா வந்து நமக்கு நிறைய பொடிகள் வந்து இது இருக்கு. பஞ்சுக்கு கல்நார் பருப்பம் எல்லாம் இதுல முக்கியமா சேர்ந்திருக்கு. கல்நார் பருப்பு இது அந்த குளோரைடு எல்லாமே சத்துக்கள் இதுலயும் இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப மெயினா, ஏன்னா இது என்ன பிளான்ட் பேசிஸ்ல வந்து இருக்கு. இந்த நுண் கிருமிகளை வந்து அகற்றுறது ஒரு தாவரத்தோட சத்தோட இதெல்லாம் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம பல் வந்து விளக்கும் போது அந்த ஈறுகள் வந்து பலமடையும், பல் ஆட்டம் நிற்கும், சென்சிட்டிவ் பல் கூச்சம் வந்து நிற்கும், நரம்புகள் வந்து சாந்தமடையும். அப்புறம் சீக்கிரமா சொத்த பல் வரதை வந்து தடைப்படும். இப்ப நீங்க நீண்ட நாளைக்கு வந்து பல்லே உழக்கூடாது, நீங்க பேஸ்ட் போட்டு விளக்குனாலும் பல் வலி, பல் ஈறு வீக்கம் எல்லாமே வந்து ரெகுலரா இது பண்ணு. நீங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை போட்டு ரெகுலரா வந்து மசாஜ், ஜென்டில் மசாஜ் டெய்லி ஒரு நிமிஷம் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பல்லு ஈறு வீக்கம், வலி, இன்ஃபெக்ஷனு, பல் ஆட்டம், சீக்கிரமா பல்லு கரண்டி விடுறது எந்த தொந்தரவும் இருக்காது. ஓகே சூப்பர் சார். இது ரெகுலர் லைஃப் ஸ்டைல்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி எப்படி டெய்லியா வந்து பேஸ்ட் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அதை முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இது பல் விளக்குறதுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெர்பல் தான், எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது.
கிருமி நாசினியாகவும் இதாகும். அப்போ வந்து நமக்கு 100% வந்து இதை வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இருப்போம். இப்போ நம்ம ஆலங்குச்சி வேலங்குச்சியில் பல்லு விளக்குறோம் இல்லையா, அந்த எஃபெக்டை வந்து இது தரும். சூப்பர் சார். ஏன் நேயர்களே, உங்களுக்கும் எந்த பல்பொடி இது பல் விளக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா, இந்த மூலிகை பல்பொடியில் கண்டிப்பாக நீங்கள் பல் விளக்கலாம். ஐயா சொன்ன எல்லா நன்மையும் இந்த பல் விளக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.